வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம இருக்கக்கூடிய 2024 நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் ஃபாரஸ்ட் எக்ஸாம் அண்டு பார்த்தீங்கன்னாக்கா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இது எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் ஒரு மாடல் கொஷின் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2023 நடந்த குரூப் 3 எக்ஸாம் வந்து இருக்குது. தமிழ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் குரூப் 4 மாதிரி தான் இருக்கும். தமிழ் எல்லாமே சேம் குரூப் 4 மாதிரி தான் இருக்கும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி மாடல் தான். ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். நூல்கள், நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. காட்டிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். இந்த காட்டிலே மிதந்த கவிதை அப்படின்னு கேட்டாக்க நாட்டுப்புற பாடல் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுப்புற பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் காட்டிலே மிதந்த கவிதைன்னு சொல்லிட்டு மு. அருணாச்சலம் அவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்தது ஏட்டில் எழுதா கவிதை அன்னக்காமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். 4 1 2 3 சரி. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமா மலை. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது. முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடு. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது? மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணா மலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரியணை காண்டம் இருக்காது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் வந்து இருக்கும். இப்போ 1 மட்டும் வந்து சரி. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். கம்பர் அவைக்களப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் அவையில் இருந்திருப்பார். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தி காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன என்பது சரி. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. புறன் தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அமையும். தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி யாருன்னா தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்களாகும். வழிப்பறி, நிறை கவர்தல் இது வந்து நம்ம என்ன நினச்சிக்கலான்னு கேட்டாங்க தீரன் அதிகாரம் 1 பாலை. கீழ்கண்டவற்றில் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் காண்க. உதித்தனக்க உருவாகுவது, மறைந்தனக்க அதுக்கு எதிர்ச்சொல் இருக்கும். சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பெழுத்து பயணிக்க 10 வகைப்படும். அந்த வகையில் பயணிக்க உயிரெழுத்து வந்து பொருந்தாது. பின்வருவற்றில் தாராபாரதி எழுதாத நூல். இருண்ட வீடு, குடும்ப உலகெல்லாம் யாருக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள்லாம் வந்து தாராபாரதி எழுதியிருப்பார். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும், குயில் வந்து கூவும். ஒளி வேறுபாடறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அலை, அழை. கடல் அலை, இந்த அலைனா புற்று, இந்த அலைனா கூப்பிடு. ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தரும் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பண்ணக்க கோனா அரசன்னு சொல்லலாம், மதில் அப்படின்னு சொல்லலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சால்பு வரணும், அடுத்தது சிலந்தி, அடுத்தது சீருடை. 3 டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும். நீங்கள் எந்த எக்ஸாம் என்ன எடுத்துங்க, டிஎன்பிசி குரூப் 4 வரைக்கும் தமிழ் மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லி நிறைய பேர் தமிழை மட்டும் படிக்கிறீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் மற்றும் அறிஞர்கள், அதாவது தமிழ் தொண்டு செய்த அறிஞர்கள், தமிழ் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் எனக்கு 50 கொஸ்டின் தான் கேட்பாங்க. 50 கொஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்க. மீதி 50 கொஸ்டின் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இலக்கண பாட்டு தான். இந்த இலக்கண பாட்டில் பாதி வந்து பேசிக் கொஸ்டினாக இருக்கும். சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, எதுகை மோனை கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ச்சொல் தேர்ந்தெடுக்க, அகர வரிசைப்படி பொறுத்துக, அகர வரிசையில் பற்றி எழுதுக்கணும். வினாவுக்கான கேள்வியை தேர்ந்தெடுத்தல், கேள்விக்கான விடையை அமைத்தல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திப்பிழை எங்கெங்கே இக்கு எங்கெங்கே இப்பு இம்மு வந்து வரணும் அது. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிகள்
இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இலக்கண பார்ட்ஸ். இந்த இலக்கண பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு 50 கொஷின் அதிகமாக வரும். பேசிக் கொஷின் தான். ஆனால் ஜிகே பார்ட்டில் நிறைய பேருக்கு மார்க் எங்கே விடுறாங்கன்னு கேட்டாக்கா ஜிகே பார்ட்டில் தான் மார்க் வந்து விட்டுறீங்க. தமிழை வந்து எல்லாமே உருகி படிச்சிடலாம். தமிழ் வந்து ஈஸியாக வந்து ஒரு மாதத்தில் 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு படிக்க முடியும். ஆனால் ஜிகேயில் 10 மார்க் எடுக்கணுன்னா கூட கஷ்டம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் மறக்கக்கூடிய பார்ட். ஸோ கொஞ்சம் தெளிவாக படிங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு செய்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல் உதுகுங்க. காக்கை, கீற்று, கூந்தல், கேணின்றது சரியான அகரவரிசை. முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கதிரவனக சூரியன். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக. அடுக்கு, தொடர். இலக்கண குறிப்பு தவறானதை தேர்ந்தெடுக்க. தாய்செய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இருக்குது. முறுக்கு மிசை வந்தார் அன்மொழி தொகைன்னு சொல்லி வரணும். கரும்பு தின்றான் வேற்றுமை தொகைன்னு சொல்லி வரணும். ஆப்போசிட் வந்துருக்கு. வெண்குடை பண்பு தொகை. அப்போது 1, 4 வந்து சரியாக இருக்குது. 2, 3 வந்து தவறாக இருக்குது. தவறான தானே கேட்குறேங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மலைமுகம் காணா பயிர் போல. ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. மலைமுகம் காணா பயிர் போல வறட்சி, வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வோமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. நினைத்தது ஒன்று, பிடித்த ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது தான் எனக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதுகை, மோனை, ஏபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க. பெரு, ரு, ரு 2ஆம் எழுத்து வருவது எதுகை. இங்கே வந்து மோனை வந்து எதுவுமே இல்லை. அப்போ 2ஆம் எழுத்து வந்து இருக்குது. காலாம் பார்க்காதீங்க. முதல் வரி 2ஆம் வரி தான் பார்க்கணும். சரியா? அப்போ வந்து எதுகை வந்து இருக்குது. எதுகை வந்து இருக்குது. கொடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கி கெடுப்பதுவும் எல்லாம் மலை எடுப்பதுவும் எல்லாம் மலை. இக்குறட்பாலில் அமைந்துள்ள தொடை நயத்தை காண்க. அடியில பெடைத்தொடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். முன் உண்டது செரித்தப்பின் உண்பாருக்கு. சாப்பிட்டதுக்கு செரித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மை முறிக்கும் மூலிகை எது? கருவேப்பிலை. சிறு நச்சுத்தன்மை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுவார்கள். கிரேக்கர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு உணர்த்துவது உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாளையம். பழங்காலத்தில் கடற்கரை உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டினம். தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. சரியானதை தேர்ந்தெடு. தேவநேய பவனார் அகரமொழிய முதலிய திட்ட இயக்குநராக பணியாற்றினார் என்பது சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்பதும் சரிதான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர் தேவநேய பவனார் என்பதும் சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலிய தலைவராக இருந்தார் என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? உ.வே. சாமிநாத ஐயர். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு. வரதராசனார். கூற்று. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் மொழி ஆதிக்கம் பெற்றிருந்தது, செல்வாக்கம் பெற்றிருந்தது என்பது சரிதான். காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடலை தமிழிலே வழங்கினர் என்பதும் சரிதான். கூற்றுக்காரும் ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. விளக்கமும் சரியாக இருக்குது. கூத்துப்பட்டறை என்ற
நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் யார்? குத்துப்பட்டடை என்ற நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துச்சாமி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நா. பிச்சமூர்த்தி எழுதியது பாருங்க. அதாவது பணியாற்றிய இதழ்கள் வந்து நவ இந்தியா மற்றும் அனுமான் சொல்லி இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுதேசமித்திரன் இதுலேயும் பாருங்க பணியாற்றியிருப்பார். சுதேசமித்திரன்லையும் பாருங்க பணியாற்றியிருப்பார். பாரதியார் இந்தியா மற்றும் விஜயா, பெருஞ்சித்திரனார் தென்மொழி மற்றும் தமிழ் சிட்டுன்னு சொல்லி இது பண்ணியிருப்பார். மீ. ராஜேந்திரன் அன்னமியுடைய தூது வந்து இது பண்ணியிருப்பார். அப்போ தவறான இணைன்னு கேட்டாக்க 1, 4 வந்து தப்பாக இருக்குது. 1, 4 வந்து தப்பாக இருக்குது. இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசு காவியம் பாடியவர் யார்? கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? பாரதிதாசனின் பிசிராந்தையர் நாடகம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? இரட்சண்ய மனோகரம். முதல் ஆழ்வார்கள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? முதல் ஆழ்வார்கள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? சித்தர்கள். காலமிக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். சினமாக தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சிறந்து சொன்னாய். இப்பாடலில் அடியில் வரும் திரிலோக நாயகன் யார்? தருமன். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது? திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். மாகாளி சொல்லிற்கு இலக்கண குறிப்பினை எழுதுக. உரிச்சொல் தொடர். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை கொண்டது குறுந்தொகை என்பது சரி. இதை தொகுத்தவர் பூரிக்கை என்பதும் சரி. 1, 2 வந்து சரியாக இருக்குது. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. நசைனா விருப்பம். பிடி அப்படிங்கிறனாக்க பெண் யானை. பிடி அப்படின்னாக்கா பெண் யானை வரணும். ஆண் யானை கொடுத்துருக்காங்க, இது ஒரு தப்பு. யானைக்கு ஒரு வகை மரம். பொலிக்கும்னாக்க உரிக்கும். அப்போ 2வது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழ் கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஜிகே மட்டும்தான். அதாவது டிஎன்பிசி குரூப் 4 லாஸ்ட் இயர் 2022 நடந்த டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கூற்றுக்கானம் வாக்கியம் ஒன்று சரியானதை தேர்ந்தெடு, தவறானதை தேர்ந்தெடு, பொறுத்துக, இந்த மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் வாட் கொஷின் வந்து கம்மி. அதே போல் உங்களுக்கு கொஷின் 50 ஃபுல் மாடல் கொஷின். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், இது வந்து பிப்ரவரி, இன்றைக்கி 18 டேட்டு. இந்த டேட்டு விட்டுருங்க. மார்ச் 1 to லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா March 1 to June 9 வரைக்கும் எக்ஸாம் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 100 நாள் இருக்குது. 100 நாள் வந்து இருக்குது. இந்த 100 நாளில் நான் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுத ஆசைப்பட்றேன். நான் ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சிருக்கேன். ஃபுல் டெஸ்ட் முதல்ல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டெலகிராமில் போய்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராமில் கீழே வந்து லிங்க் இருக்கும் பாருங்கள், போய்ட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 50 ஃபுல் மாடல் டெஸ்ட், 50 ஃபுல் மாடல் டெஸ்ட் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. சிலபஸ் வைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கொஷின் இதே மாதிரி தான். ஆனால் குரூப் 4 மாடல் எப்படி கேட்டாங்களோ சரியானது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் போட்டிருக்கோம். சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா போட்டுட்ருக்கோம். சிலபஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த சிலபஸ் வைஸ் கொஷின் நம்ம வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு அமையும். கரெக்டாக தமிழ் வந்து அதாவது கொஷின் மாடல் எப்படி வந்து அமையுன்னு கேட்டாங்க. டிஎன்பிசி குரூப் 4 மாடல் வந்து எப்படி அமையுன்னு கேட்டாங்க. தமிழ் வந்து 100 கொஷின், தமிழ் வந்து 100 கொஷின். ஜிகேன்னு கேட்டாக்க சோசியல் சயின்ஸ் மட்டும், அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் மட்டும் 32 வந்திருக்கும். 32 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி 32 ஜிகே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே ஒரு 60 கொஷின், சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு 60 கொஷின், சயின்ஸ் ஒரு 30 கொஷின், சயின்ஸ் ஒரு 30 கொஷின், கரண்ட் அஃபேர் ஒரு 10 கொஷின், மேக்ஸ் ஒரு 25 கொஷின். 225 கொஷின்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 225 கொஷின்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, நான் வந்து மார்ச் மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணால் நான் கம்பல்சரி நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டே தான் இருந்தீங்க. யாரும் புதுசாக வந்து படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கம்மி. ஆல்ரெடி படித்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு நாளைக்கு 225 கொஸ்டின்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கொஸ்டின் மேலே வரும். 10,000 கொஸ்டின் மேலே வரும். 50 டெஸ்டஸ், மொத்தம் 50 டெஸ்டஸ் வந்துடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். மார்ச் 1னா அடுத்து மார்ச் 3, அடுத்து மார்ச் 5, அடுத்து மார்ச் 7, மார்ச் 9,
இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏன்னா படிக்கிறதுக்கும் டைம் வேணும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வேணும், டெஸ்ட் எழுதவும் டைம் இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளானிங் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க சொல்லலாம், தாராளமாக வந்து சொல்லலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ அதுக்காக தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க சொல்லுங்கள். 10 வயதுக்குள்ளாவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். தேரினும் இனிய தீந்தமிழ் பாடுவர்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார்? 12 ஆழ்வார்கள். சிறு பஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கும்? 5 வேர்கள். பஞ்சனாவே 5. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. பொருந்திய விடையை தேர்வு செய்க. பொருத்திய விடையை தேர்வுக. சரி, பொருத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன், அவள், அவர். அவன், அவள், அவர் அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் வந்து பதிலீடு பெயர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நான் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு கேட்டாக்க உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 1 2 3. பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை பசுமை கூட்டல் இலை பாசிலை. அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை என்பது அருந்துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்து கூற்று சரியான கூற்றை தேர்வு செய்க. கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்து கூற்றில் சரியானதை தேர்ந்தெடுக. வல்லின மிகா இடம் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆங்கில சொல்லுக்கு நீரான தமிழ் சொல் தருக. ஸ்ட்ரோம் அப்படின்னு கேட்டாக்கா சூறாவளி. ஸ்ட்ரோம் அப்படின்னாக்கா புயல். ஸ்ட்ரோம்னா சூறாவளி. டொர்னட்னாக்கா சூறாவளி. டெம்பர் அப்படின்னு கேட்டாக்கா பெருங்காற்று. வாயில்வர்னாக்கா சுழல் காற்று. 2 4 1 3 சரி. அடுத்து பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. மில்லட்ஸ்னா சிறுதானியம், ஹாப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிரி முறி, ஜீன் அப்படின்னாக்கா பக்க விளைவு வந்து கிடையாது, சைடு எஃபெக்ட் தான் பக்க விளைவு. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. நிறுத்து. மயங்கிய என்ற சரியான வேர்ச்சொல்லை காண்க. மயங்கு. சூழ் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. சூழ்வார். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. நடத்தல். தொழில் பெயர் நடத்தல். சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து தொடரினை தேர்வு செய்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஞாயிறுனா சூரியன். கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. தொழில் பெயர் படித்தல். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. அது ஒரு காலப்பெயர். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் என்பது தப்பு. உணர்ச்சி தொடர் இருப்பனாக்கா எவ்வளவு உயரமான மரம். வினா தொடர் பண்ணிக்கிட்டாக்க கேட்டவன் யார், அது வந்து வினா தொடர் கரெக்டாக இருக்குது. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் என்பது கட்டளை தொடர், அதுவும் வந்து சரியாக இருக்குது. பிறவினை தொடர் பார்க்க வந்தான் என்பது வரணும். அப்போது 2 3 வந்து சரியாக இருக்குது. 2 3 வந்து சரியாக இருக்குது. பொருத்தமானவற்றை எழுதுக அப்படின்னு கேட்டாக்க 1 4 வந்து வரணும். சரி, 1 4 வந்து வரணும். சரியாக இருக்கிறதுன்னு கேட்டாக்கா 2 3 சரியாக இருக்குது. பொருந்தாதது தொடரில் பொருத்தமானவற்றை அப்படின்னு கேட்டாக்க 1 4 வந்து பொருந்தலை. 1 4 வந்து பொருந்தலை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? பந்து உருண்டது என்பது பார்த்தீங்கன்னாக்கா தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பயிற்றுவித்தான். பயின்றால் ஆடினான்லாம் தன்வினை. பிறவினை பார்த்தீங்கன்னாக்கா உருட்டினான் பயிற்றுவித்தான். அப்போது 1 3 வந்து வரும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. முனைவர் ரா. அரங்கநாதன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்ததென்ற சிந்தனை கருத்தில் கூறியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார்.
தெல்லியடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவுச் சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார்? மூலர் ராமாமிர்தம். வரிது நிலையே காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறுவது புறநானூறு. ஒருமிடத் துதவா ஒவ்வொரு நிலம் என நிலத்தின் தன்மையை குறிப்பது புறநானூறு. திரைக்கடலோடிய திரவியம் தேடு என்று கூறியவர் அவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலவை அப்படியே ஆப்ஷன் இருக்குது. சரி, ஒப்பாரி ஒப்பாரி. பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா என்பதை எழுதியவர் யார்? சிவப்பு ரிக்ஷா என்றது எழுதியவர் ஜானகிராமன். அடுத்தது சக்கரவாகம் சிதம்பரம் சுப்பிரமணியம். ஜனனி லாசா ராமமிர்தம். திரிபுரம் கு அழகிரிசாமி. 4, 2, 3, 1. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பகைவர்கள் ஆணிரை கவரச் செல்லும் போது ஆக்கோட்பறையை முழங்குவர் என்பது சரிதான். சமய சடங்குகளின் போது கோயில் திருவிழாக்கள் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு என்பதும் சரிதான். விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்பட்ட கருவி திமிலை என்பது தவறு. பறையை பாட்டில் எனவும் அழைப்பர் என்பதும் சரி. பாண்டில் என்று அழைப்பதும் தவறு. இப்போது 1, 2 சரியாக இருக்குது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். அடுத்த கொஷின் ஜிகே பார்க்கலாம். ஜிகேஸ் பார்த்துடலாம். டேஷ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. விவிஎஸ் ஸ்மித் இந்தியா ஒரு மனித இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லி அழைச்சிருப்பார் இல்லையா, இந்தியா. பொருந்தாததை தேர்ந்தெடுக்குவோம். பாதாமி சாளுக்கியர், வெங்கி சாளுக்கியர், கல்யாணி சாளுக்கியர்லாம் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். நந்தி சாளுக்கியர் அப்படின்றது தவறானது. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றிய அறிந்திருக்கவில்லை என்பது சரிதான். அவங்களுக்கு இரும்பை பற்றியும் குதிரை பற்றியும் தெரியவே தெரியாது, சரிதான். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தாங்க என்பதும் சரிதான். பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு மற்றும் பருத்தி ரெண்டுமே தான் யூஸ் பண்ணாங்க. பட்டு மட்டும் அவங்க யூஸ் பண்ண கிடையாது. அப்போ தேர்டு தப்பு. சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அறிந்தனர் என்பதும் சரிதான். தேர்டு மட்டும் தப்பு. அப்போ விழி, மூடிக்கோள், பிடித்துக்கோள் என்பது எதற்கு ஒத்திகை? நிலநடுக்கம் ஏற்படும் போது ஒத்திகை. கீழ்கண்டவற்றுள் எது பணப்பயிர் அல்ல? காஃபி ஒரு பணப்பயிர் அல்ல. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? கோதாவரி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவதும் கோதாவரி. தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் 4. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை. தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன? சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல். சமூக நீதி என்ற கருத்தானது 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? ஜான் ராவல்ஸ். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் ஆர்யா என்று அழைக்கக்கூடிய பாஷ்யம். நான் இப்போ கொடுத்தக்கூடிய அந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் அதுதான் சிலபஸ் வைஸ் தெரிஞ்சு படிக்கிறோம். ஒன்று நீங்கள் பழைய அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 4-5 வருஷம் எழுதிட்டே தான் இருப்பான். அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறதில்ல. ஒன்று பிளான் பண்ணி படிக்கணும் சரியா, ஒன்று சிலபஸ் வைஸ் படிக்கணும் சரியா. படித்தாலும் கரெக்டாக டெஸ்ட் எழுதணும். முறையாக டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் அந்த குறைகள் நிறைகள் தெரியும். ஓ, இந்த தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி தெரியும். அதை எதுவுமே யோசிக்கிறதில்ல. அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வேணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 நான் பாஸ் பண்ணணும். அடுத்தது இந்த 2024 டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய குரூப் 2வும் பாஸ் பண்ணணும். எனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போஸ்டிங் வந்தாலே நான் எழுத போகிறேன். எஸ்ஐ எக்ஸாம் வந்தாலே நான் எழுத போகிறேன். எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன். இந்த வருஷம் 2024 என் கையில் வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அந்த ஃபுல் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷின் தரமாக இருக்கும். ஆல்ரெடி பழைய கொஷின்லாம் நம்ம இப்போ எடுத்து பாருங்கள்.
சிலபஸ் வைஸ் கொடுத்துட்ருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 டெஸ்ட்டுக்கு பாருங்கள் எவ்வளோனாக்கா 5000 கொஸ்டின் வந்துடுது. 5000 கொஸ்டின் வந்துடுது. ஜிகே அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது 5000 கொஸ்டின் வருது. டோட்டலாக I2 10 10,000 கொஸ்டின்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. 10,000 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சிலபஸ் வைஸ் எடுத்துருக்கேன். கரெக்டாக சிலபஸ் வைஸ் உங்களுக்கு படித்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். டேஷ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் பத்திரிகையில் செய்திகள் மூலம் பரப்பினார். அன்னி பெசன்ட் அம்மையார். மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் பி. சுந்தரனார். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாய்வு கூறுகிறது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து சொல்லுவார். கீழடி ஆராய்ச்சி வந்து சொல்லும். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பொய்யா விளக்கு. புலாலை இது பாருங்கள், இது வந்து 2023 ஜனவரி நடந்த எக்ஸாம். இது இந்த குரூப் 3 எக்ஸாமு. 2024 ஒரு எக்ஸாமில் நான் கொஷின் பேப்பர் போட்டிருப்பேன். புலாலை உணவாக்கி கொள்பவரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? அருளற்றவர். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்பொழுதும் தூங்க முடியாதது எங்கு? எப்பொழுதும் தூங்க முடியாது. வறுமையிலிருந்தும் இருக்கும்போதும் தூங்க முடியாது. சேரும்போது மகிழ்வதும் பிரியும்போது மனம் கொள்ளுவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர் தொழில். சாம்ரான் சத்தியாகிரகம் பொறுத்துக. சாம்ரான் சத்தியாகிரகம் 1917. சாம்ரான் சத்தியாகிரகம் எனக்கு 1917 நடந்திருக்கும். வகுப்புவாத விருது 1932 நடந்திருக்கும். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் 1918 வந்து நடந்திருக்கும். பர்தொலி தீர்மானம் 1922 வந்து நடந்திருக்கும். 1922 வந்து நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4, 2, 3 1 சரி. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்ததை நிறைவேற்றியவர் யார்? மேஜர் போனர்மேன். தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதை யாருடன் தொடர்புடையது? மில்கா சிங். டேஷ் மெட்ரோ ரயில் அமைப்பு மற்றும் சேவைகள் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டில் செயல்படுகிறது. எத்தனை மெட்ரோ ரயில் வந்து அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 2022 பொறுத்த வரைக்கும் 15 வந்து இருக்குது. மக்களவை மற்றும் இந்த கொஸ்டின் நான் ரீசெண்டாக கொடுத்துருப்பேன். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசமைப்பின் சட்டப்பிரிவு எது? நம்ம ரீசெண்டாக இப்போ தான் தேர்தல் கொஸ்டின் வந்து முடிச்சிருவேன். 326. யாழ் சூறாவளி எங்கு உருவானது? வங்காள விரிகுடாவில். டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்த கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. ஸ்க்ளீரா. காஃபி தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் என்ன? புளிப்பொடி. இவற்றில் எந்த விடை தவறானது? இது வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின். 100 குவிண்டால். ஒரு குவிண்டால் அப்படின்னு கேட்டாக்க 100. அடுத்த கொஸ்டின். ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது என்பது சரி. இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரியான கூற்றாகும். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 திட்டங்கள் எது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் 5ஆண்டு திட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா போர் நடந்திருக்கும். அதாவது 62 to பார்த்தீங்கன்னாக்கா போர் நடந்திருக்கும். இதில் வந்து 66 to 69 வரைக்கும் சுழல் திட்டம் வேறு நடந்திருக்கும். அப்போ 3ஆம் 5ஆண்டு திட்டம் மட்டும் தான் தப்பாக இருக்கும். மீது முதல் 5th 7th இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி திட்டமாக வந்து இருக்கும். உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஷ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர்? 22% எனக்கு இந்தியாவில் வந்து இருக்காங்க. எந்த ஆண்டு அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டு சாதாரண உரிமையாக 300A உறுப்பு 300Aவில் வைக்கப்பட்டுள்ளது? 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசமைப்பு எது? இந்தியா.
கூற்று இந்திய அரசமைப்பானது தேர்தல் ஆணைய சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது என்பதும் சரிதான். காரணம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரியானது விளக்கமாகும். அடுத்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் 4, 6, 12, 14, 18, 28, 30 கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 4ஓட 2 கூட்டியிருக்காங்க. 4ஓட 2 கூட்டியிருக்காங்க, 6 கிடைச்சிருக்கு. அந்த 6 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 12 கிடைச்சிருக்கு. 12ஓட 2 கூட்டியிருக்காங்க, 14 கிடைச்சிருக்கு. அதோட 2 பெருக்கியிருக்காங்க, 28 கிடைச்சிருக்கு. அப்போது +2 பண்ணாக்கா 30 கிடைச்சிருக்கு. அப்போ 30 2ஆல் பெருக்கினாக்கா 60. அதாவது +2 இன்ட்டு இந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ 30 2ஆல் பெருக்கினாக்கா 60. அடுத்தது ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் என்பதற்கு எவ்வாறு குறிப்பிடப்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். A2 M வரைக்கும், N to Z வரைக்கும் ரிவர்ஸில் எழுத சொல்லியிருப்பேன். மேலே 1 to 3 வரைக்கும் 1 to 13, கீழே பார்த்தீங்கன்னா 14 to 26 எழுத சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து எழுதிருக்கிறோம். நீங்கள் எஸ்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 17 தான். சரி, 19. எஸ்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 19. கியூடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, 17 அந்த மாதிரிலாம் சொல்லி வரையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே என்ன ரெக்டாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்கள், 6க்கு வந்து நீங்கள் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 18ன்னு வரும். லாஸ்ட்டு பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ன்னு சொல்லி வரும். 18 லாஸ்ட் 5 எது முடியுது பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து முடியுது. அடுத்தது இன்னொரு சைக்காலஜி. கடிகாரத்திற்கு தொடர்புடையது வார்த்தை மணி. தொடர்புடைய வார்த்தை எதுன்னு கேட்டாக்கா மணி. எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? வெப்பமானி இருப்பதுனாக்கா வெப்பநிலையை அளந்தறிய பயன்படக்கூடியது. ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கு நிகழ்தகவு என்ன? 53. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெட்டாண்டு அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, எந்த கிழமைனாலும் சரி, எந்த கிழமை கேட்டாலும் 2/7 தான். எந்த கிழமை கேட்டாலும் நெட்டாண்டுன்னு சொல்லி கேட்டால் அது சாதாரண ஆண்டுன்னு கேட்டாங்கன்னாவே 1/7 தான். ஓகேவா? இது வந்து காமன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெட்டாண்டுன்னு கேட்டாக்கா 366 நாட்கள், வாரத்துக்கு 7 நாட்கள். இது அடித்தாக்கா நமக்கு பார்த்தாக்கா 52 வாரங்கள் ப்ளஸ் 2 நாட்கள் சொல்லி வரும். 2 நாட்கள்னு சொல்லி வரும். அந்த 2 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஞாயிறு திங்களாக இருக்கலாம், இல்லை திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், இல்லை செவ்வாய் புதனாக இருக்கலாம், புதன் வியாழனாக இருக்கலாம். அவங்க கேட்குறது சனிக்கிழமைகள் பார்த்தீங்கன்னாக்கா சனி ஞாயிறு வெள்ளி சனி, அந்த இடத்துல 2 இடத்துல வருது இல்லையா, அந்த 2/7. இது வந்து காமன் கொஷின். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கொஷின். ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ராதா முடிக்க 6 நாட்கள் ஆகும். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்களாம். அப்போது ஏபி மேலே வந்து பெருக்கிறோம், கீழே வந்து கூட்டி போடுறோம். 2 பேரும் சேர்ந்து தானே போடுறாங்க. அப்போது 3 × 6, கீழே வந்து கூட்டிட்டாக்க 9. 1 3 3 3 9, 1 3 3 2 6. அப்போ 2 நாட்களை வந்து செஞ்சு முடிப்பாங்க. அடுத்தது ஒரு செங்கலின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறை 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர். இங்கே வந்து 48 மட்டும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் உயரமுள்ள கனச்சுவர்களின் எழுப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மட்டும் 20 மீட்டர் கொடுத்துட்டு 48 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நீளம் மட்டும். அதை மட்டும் நம்ம வந்து அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அகலத்தை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். கனச்சவகம் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 20 மீட்டர், அதை வந்து நம்ம சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100ஆல் வந்து பெருக்கணும். அப்போ 100 × 48 அப்படியே இருக்குது, அப்படியே எழுதிப்போம். 6 மீட்டர், 6 × 100 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை மேலே இருக்கிறது 24 12 8 24 12 8 ஓர் 24 24 2 24 48. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5 20 3 12 3 12ன்னு சொல்லி வரும். 1 3 3 2 6 1 3 3 2 6 1 2 2 4 2 8 1 2 2 2 2 4 1 2 2 I2 10 I2 10ன்னு சொல்லி வரும். 5 இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போது 5 50 பெருக்கிறோம், 5 50 பெருக்கிறோம். பெருக்குனாக்கா 250 கிடைக்கும். 250 இன்னொரு 100 வந்துருக்கு, அதை பெருக்குனாக்கா 25,000. அடுத்தது 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. கூட்டு வட்டி மெத்தட் கொடுக்குறாங்க. 2.5 வருஷம். இதில் வந்து நம்ம பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா அடுத்தது 6 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். 2னாக்கா நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன், 2-1 மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. அப்போ 4000க்கு ஃபஸ்ட்டு வருஷம் கண்டுபிடிக்கிறோம். 10/100
கண்டுபிடிச்சா 0000 படித்து 40 400ன்னு வரும். அடுத்து கிடைச்ச மதிப்பு 400 × 10/100 0000 படித்து 40 பண்ணுங்க 40ன்னு வரும். ஃபஸ்ட்டு மதிப்பை 2ஆல் வந்து பெருக்கணும். அப்போது 400 2ஆல் பெருக்கினாக்க 800, 40 1ஆல் பெருக்கினாக்க 40, 840ன்னு கிடைக்கும். இது வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த 4000 கூட்டிக்கணும். 4000 கூட்டினாக்க 4840 இன்ட்டு பர்சன்டேஜ் பாருங்கள் 10% கொடுத்துருப்பாங்க. இது வந்து வருஷத்துக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன, அரை வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பாதி வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5/100 5/100 ஒரு 0 கேன்சல். 4 5 5 2 5 10 4 2 2 2 4 4 2 8 2 2 4 இப்போ 242 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 840 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு 242 2 8 10 1082 ரூபா. அடுத்தது தனி வட்டி கொஷின். 35,000க்கு வட்டி வீதம் 9% 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. 100% என்பது 35,000. அடுத்தது 9% நம்பர் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 2. வட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். நேராக இருந்தால் அடிச்சிக்கலாம், கிராஸ் இருந்தால் மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா. 0000 படித்து மீதி இருக்கிறது 350, 9 2 18 18 × 350 இருக்குது. இதை வந்து பெருக்கினா நமக்கு 6300ன்னு சொல்லி கிடைக்கும். ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வரவற்றில் எது உண்மையான எண்ணிக்கையுள்ள நபர்களை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை, 3.2 கூட்டிங்க. 3 2 கூட்டினாக்கா 5. இந்த 5 கொடுத்துருக்க மதிப்பில் எதில் வந்து டிவைட் ஆகும்னு பார்த்தாக்கா 25ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். இப்போ 25ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 7:5 ஈக்குவல் டு x:25. இது ரெண்டையும் பெருக்கிறோம், இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போது 5x ஈக்குவல் டு 7 × 25 4 5 5 5 25. மீதி இருக்கிறது 7 இருக்குது, 5 இருக்குது. பெருக்குனாக்கா 7 35. இப்போ x ஈக்குவல் டு 35. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? நம்ம அதே மாதிரி தான் நாட்கள் அந்த இது பண்ணுறோம் இல்லையா, சேர்த்து அதே தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த மணி நேரத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிமிஷமாக வந்து மாற்றணும். 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம். அப்போ 4 × 60 பெருக்குனாக்கா 24 240 இன்ட்டு இங்கே வந்து 6 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 6 பார்த்தீங்கன்னாக்கா 360. 6 பார்த்தீங்கன்னாக்கா 360 டிவைட் பை அதான் AB/A+B தானே. அப்போ வந்து கூட்டிக்கிறோம். 240ஐயும் 360ஐயும் கூட்டுறோம். கூட்ட நமக்கு 600ன்னு கிடைக்கும். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 6 6 36 36. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 24 6 தான் இருக்குது. 24 6 தான் இருக்குது. 6 நாங்கள் 24க்கு 4 மிச்சம் 2 2 6 பார்த்தீங்கன்னாக்கா 12 2 பண்ணாக்கா 12ன்னு கிடைக்கும். இந்த ஒரு 2 இருக்குது. இந்த 24 நிமிஷம் தனியாக எழுதணும். இது வந்து 12 இருக்குது. 12ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 120 நிமிடங்கள். 12ன்றது 120 நிமிடங்கள். நம்ம வந்து டைமை மாற்றணும்னு கேட்டாக்கா 2 மணி நேரம். 60 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் இல்லையா. அப்போ 120 நிமிஷம்ன்றது 2 மணி நேரம். 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்பது சரியான ஆன்சர். 10 நாற்காலிகளின் விலை 4 மேசைகள் விலைக்கு சமமாக. அதாவது 10 நாற்காலி, ஒரு நாற்காலி விலை சும்மா பேசிக்காக சொல்கிறேன். 100 ரூபான்னு எடுத்துங்க. அப்போ 10 நாற்காலி விலை பார்த்தீங்கன்னாக்கா 10 × 100 அப்போ 1000 ரூபாய் வந்து கிடைக்குது. 4 மேசைகள் விலைக்கு சமமாக. அப்போ 4 மேசைகள் சமமானு கேட்டாக்கா எதை வந்து 4ஆல் பெருக்குனாக்கா நமக்கு வந்து 1000 கிடைக்கும். 250ஆல் வந்து பெருக்குனா கிடைக்கும். 250ஆல் பெருக்குனா கிடைக்கும். அப்போது இதை விட இது எத்தனை மடங்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. 10 நாற்காலிகள் விலை 4 மேசை விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகள் சேர்த்த விலைன்னு சொல்லி 4000 கொடுத்துட்டாங்க. 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டேட்டா கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு இந்த 15 நாற்காலிகள் 10 நாற்காலிகள் அதை வந்து கழிங்க. 15 டு 10 கழிச்சா 5. அடுத்து மேசைகள் 4 2 இருக்குது. 4 - 2 போச்சுன்னு கேட்டாக்க 2. இது வந்து கிடைச்சிச்சா. இப்போ 4000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த 4000 வரணும். எனக்கு வந்து இது 5 வந்து நான் பெருக்கிறேன். 5 வந்து பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்கிறேன். எனக்கு வந்து 500 கிடைக்குது. இன்ட்டு 100ஆல் பெருக்கினா எனக்கு 200ன்னு கிடைக்குது. 200ன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ பாருங்கள், 15 நாற்காலிகள் கேட்டாக்க 200 200ஆவதா.
15 × 200 நான் பெருக்கிறேன். நாற்காலி ஒரு நாற்காலி விலை ரூ. 200. அப்போ 15 × 200 பெருக்குனா எனக்கு 3000 கிடைக்குது. 3000 கிடைக்குது. 2 மேசைகள் 2 × 5 பெருக்குனா எனக்கு பாருங்கள் 1000 கிடைக்குது. சரியாக போச்சா? 4000ன்றது சரியாக போச்சா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 12 நாற்காலிகள். அப்போ 12 நாற்காலிகள் வந்து பெருக்கணும். 12 × 200 பெருக்குனா நமக்கு 2400 கிடைக்கும். 3 மேசைகள் ஒரு மேசை பையனுக்கு 500, 3 மேசை பையனுக்கு 1500, 3900 வந்து கிடைக்கும். 3900ன்றது சரியான ஆன்சர். டேஷ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து சமவெளியை குறிக்கும். கியூனிஃபார்ம் மெசபடோமிய நாகரிகத்துடைய கியூனிஃபார்ம் முறை வந்து குறிக்கும். கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் பொது ஆகும்? அரசியல் சமத்துவம் ஆகும். அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது ஆகும். பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தில் மிகவும் பிரபலமான மசூதி எது? முகலாயர் காலத்தில் வெற்றி கோபுரத்தில் மிகவும் பிரபலமான இதுன்னு கேட்டாக்க குவாத்துல் இஸ்லாம் மசூதி. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு 1398ஆம் ஆண்டு எடுத்திருப்பார். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பால் விகிதம் கொண்டது? தருமபுரி. அதிகமான பால் விகிதம் நீலகிரி. இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை டு தானே 1853ஆம் ஆண்டு. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளத்தில் வந்து இருக்குது. மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? கிருஷ்ணகிரி. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனை இடத்தில் வகிக்கிறது? 3ஆம் இடத்தில் வந்து வகிக்கும். எந்த மாநிலம் முதலாக பஞ்சாயத்து ராஜ்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. அதிகமாக கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு 12th புக்கில் எக்கனாமிக் புக்கில் அப்படியே கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ராஜஸ்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதிகமாக கேட்ட கொஷின் ராஜஸ்தான். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறுவதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமி பதி. பூலித்தேவரின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கோட்டை எது? சிவகிரி மட்டும் கட்டுப்பட்டிருக்காது. ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார்? ஒட்ட குத்தர். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? சொல்லேர் உழவர் பகை. எப்படிப்பட்ட அரசின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கடுஞ்சொல் பொறுப்பவரின் கீழில். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை என்று அழுக்கார் என்பதன் பொருள் என்ன? அழுக்கார் என்பதன் பொருள் பொறாமை. காலத்தினால் செய்த நன்றி வள்ளுவர் எவ்வாறு சுட்டி காட்டுகிறார்? உலகத்தை விட பெரியது. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அன்பு. மூவலூர் ராமாமிர்தம் டேஷ் மாவட்டத்தில் பிறந்தார்? மயிலாடுதுறை. ஈவேராவுக்கு டேஷ் ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? 1938ஆம் ஆண்டு. இம்பார்ட்டன்ட் கொஷின். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் பகத்சிங். பின்வருவற்றில் இந்தியாவின் 2வது பெரிய துறைமுகம் நமது சென்னை. கலைத்துறையில் சாதனை செய்தமைக்கு 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? எஸ்பி பாலசுப்ரமணியம். 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் நாள் ஒன்றுக்கான தனி மனித பால் இருப்பு எவ்வளவு? 427 கிராம் ஒரு நாளைக்கு. 26 ஜனவரி 2021 மகாவீர் சக்கர விருது பெற்றவர் கர்னல் பி சந்தோஷ் பாபு. முள்ளெலும்பு மற்றும் குடல் வாழ்வுகள் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? குடல் வாழ்வு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தாக்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எச்ச உறுப்புகள். தவறாக பொருத்தப்பட்ட குறைகளை தேர்வு செய்க. பிஎஸ் பெலஹரைட், B6 டெர்மோடிஸ்தரி, B1 தான் பெரி B2 வந்து கிடையாது, அப்போ தப்பு. B12 எனக்கு உயிரை போக்கும் இரத்த சோகை.
வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தால் இதனை கருப்பு தங்கம். கருப்பு தங்கம், இந்த கருப்பு வைரம், இது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய கொஷின். ஆனால் இது வந்து அவங்களே கொடுப்பாங்க. கருப்பு தங்கம்னா பெட்ரோலியம், கருப்பு வைரம்னாக்க கரித்தார், அது நிலக்கரி. எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகிறது? பிஸ்மத். அதாவது குரூப் 4. இந்த மாதிரி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் ஃபாரஸ்ட் எக்ஸாம் அந்த 2024 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2019 வருஷம் எடுத்தீங்கன்னா கேட்டால் சயின்ஸ் வந்து 18 கொஷின் கேட்டிருப்பாங்க. 18 to 19 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே போல் கேட்டுருவாங்களான்னு சொல்லி தான் நான் என்னுடைய ஃபுல் மாடல் கொஷின் சொன்னேன் இல்லையா முன்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இம்பார்ட்டன்ட் ஃபுல் மாடல் கொஷின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த ஃபுல் மாடல் கொஷின் பண்ணிக்க 30 கொஷின் சயின்ஸ் வந்து வரும். 30 கொஷின் பண்ணிக்கா சயின்ஸ் வரும். 10 கொஷின் ஃபிசிக்ஸு, 10 கொஷின் கெமிஸ்ட்ரி, 10 கொஷின் பயாலஜி. இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி வந்து எடுத்திருப்பேன். இல்லை 7 ஃபிசிக்ஸு, 7 கெமிஸ்ட்ரி, 16 வந்து பண்ணிக்க பயாலஜி. இந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுக்குவேன். 30 கொஷின். நீங்கள் 50 டெஸ்ட்டுக்கு பண்ணிக்க 15 1500 கொஷின். 1500 கொஷின் படித்தாலே போதுமானது. ஈஸியாக வந்து இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் தான், அதையும் புரிஞ்சுக்கங்க. ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தனியாக எக்ஸாம்லாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்துகிற ஒரே கொஷின் பேப்பர் தான் 2 எக்ஸாமுக்கும். ஏன்னா தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த வேலைக்கு அனைத்திற்கும் நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கேட்டகரி நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு குரூப் 4 வேணால் குரூப் எடுத்துக்கலாம், இல்லைனா எனக்கு ஃபாரஸ்ட் வேணால் ஃபாரஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? புவியின் இயற்கையான துணைக்கோள் வந்து நிலவு. இதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதிகமாக கேட்ட கொஷின். வங்கியல் சொல்லிட்டு 12th வந்து கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக் புக்கில். அப்படியே பாக்ஸில் கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆர்பிஐ வந்து எப்போ கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி. ஓஸ்போரின் ஸ்மித் வந்து ஃபஸ்ட் ஆளுநராக வந்து இருந்திருப்பார். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நேர்முக வரி. மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானது? காகித பணத்தை வந்து வெளியிடும் அரசுக்கு வங்கியாக வந்து செயல்படக்கூடியது தான் ஆர்பிஐடைய வேலை. அப்போது தொழிற்சாலை சங்கத்தை வந்து உரிமைப்படுத்துவது கிடையாது. இதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் கிராவின் ஆஸ்டின். நதிநீர் ஆணையம் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு? 1986 ஆண்டு எம்ஜிஆர் ஃபீல்டில். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்தது மேக்ஸ் கொஷின். த நெக்ஸ்ட் தொடர் வரிசையினை அடுத்த உறுப்பு காண்க. 2, 5, 9, 19, 37 கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது பெருக்கி +1 பண்ணியிருக்காங்க. அடுத்து 2ஆல் பெருக்கி -1, அடுத்தது 2ஆல் பெருக்கி +1. இதே ஃபார்மெட்டில் இருந்துருக்காங்க. பாருங்கள், 2 வந்து 2ஆல் பெருக்கினாக்கா 4, அதோட 1 கூட்டினா 5. அடுத்தது 5 2ஆல் கூட்டினாக்கா 10, அதோட 1 கழிச்சா 9. அடுத்தது 9 2ஆல் பெருக்கினாக்கா 18, அதோட 1 கூட்டினா 19. 19 2ஆல் பெருக்கினாக்கா 38, 38 -1 பண்ணால் 37. அப்போ 37 2ஆல் பெருக்கினாக்கா 74, 2ஆல் பெருக்கினா 74 +1 பண்ணோம் 75. அடுத்து ஸ்டில் என்ற வார்த்தையில் கண்ணாடி பின்பம். கண்ணாடியில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு L வரும், அடுத்து LITSன்னு சொல்லி தலைக்கெல்லாம் வந்து தெரியும். இது மாதிரினாக்கா அந்த ABCD 1 to 3 வந்து போட சொல்லியிருப்பேன். பேனாக்கா B வந்து 2 +1 ப்ளஸ் பண்ணாக்கா Y வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 கூட்டினாக்கா 28 வரும். அப்போ 1ன்றதை கூட்டினாக்கா 52 வந்து வரும். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ₹4,000 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதம் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ₹300 கூடுதலாக செலுத்துகிறார். அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து போகும். பாருங்கள், 400 ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 700 திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா 1000 300 சேர்த்துட்டு போயிடுவாங்களே, 300 சேர்த்துருப்பாங்க. 400 300 கூட்டினா 700, 300 கூட்டினாக்கா 1000, இப்படியே வந்து போகும். லாஸ்ட்டாக N வந்து தெரியல, எத்தனை மாதம் வரையும் கரெக்டாகன்னு தெரியல. N = 65,000 அப்படின்னு வரும். N = 65,000 சொல்லிட்டு வரும். இதை வந்து நான் 100ஆல் இது பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். அதாவது 4 + 7 + 10 + 13 +... N = 650ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மெட்டில் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். அதுபோல் இங்கே ஒரு ஷார்ட்கட் தான் கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணணும்.
இங்கே 400ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 400ன்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த மதிப்பு என்ன 4. அப்போது 20 வந்து 4ஆல் அடிப்படுமா, 20 வந்து 4ஆல் அடிப்படுமா, இந்த 20 வந்து 400ஐயும் அடிக்கும், 20 வந்து 400ஐயும் அடிக்கும், 4ஐயும் வந்து அடிக்கும். சரியா, அதாவது 4 வந்து 20ஐ வந்து அடிக்கும் இல்லையா. அப்போ 20 எடுத்துக்கிறேன். அந்த 20 ஆப்ஷன் வச்சு தான் செக் பண்ண போகிறேன். அந்த 20 ஆப்ஷன் வச்சு தான் நான் வந்து செக் பண்ண போகிறேன். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா S20 is equal to n/2 a plus l. இந்த nன்றது நான் 20ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஆனால் L வந்து தெரியல. L வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா T20, அதே 20 தான் எடுத்துக்கிறேன். T20 is equal to a plus n-1d. n-1dன்னு எடுத்துக்கிறேன். ஏனாக்கா முதல் எழுத்து வந்து 4 தானே எழுதுறேன், 4 + 7 + தான் எழுதுனேன். அப்போ 4 ப்ளஸ் n அப்படின்னு கேட்டாக்கா இந்த 20 எடுத்துருக்கேன், இந்த 20 தான் n. 20ஓட 1 மைனஸ் பண்ணிக்க 19. டிஃப்ரெண்ட் பண்ணிக்க 4, 7, 11, 10 போய்ட்டுருக்க 3 தான் டிஃப்ரெண்ட்டாக வருது. 3 ஆட் பண்ணிட்டு போட்டுருக்கோம் இல்லையா. அப்போ 3, 13, 19ஐயும் 3ஐயும் வந்து பெருக்குனா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 57 கிடைக்கும். 9 3 27 இல்லையா, 57 கிடைக்கும். ப்ளஸ் 4 கூட்டினாக்கா எனக்கு 61. எல் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், 61ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த ஃபார்மில் வச்சு போடலாம். S20 is equal to n/2 into a plus 1. இது வந்து ஃபார்முலா. அப்போ n அப்படின்னு கேட்டாக்கா இந்த 20 தான் n, 20/2. a அப்படின்னாக்கா முதல் எழுத்து ஏ வேணாக்கா முதல் எழுத்து. ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வந்து போட்டோம் இல்லையா, 4 7, அப்போ 4 தானே. அப்போ 4 ப்ளஸ் எல் வந்து கண்டுபிடிச்சோம் 61 ப்ளஸ் 61 1 2 2 12 20. அப்போ 10 × 4 61 கூட்டினாக்கா 65. அப்போ 10 × 65 பிறகுனா 650ன்னு வருதா. நம்ம அந்த ஈக்குவல் 650ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா, லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, இந்த 650ன்றது வருது இல்லையா. அப்போ வந்து சரியாக இருக்குது, 20 மாதங்கள்ன்றது சரியானது. அடுத்தது 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலமுள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 km/h வேகத்தில் கடலில் கலக்கிறதில் 1 நிமிடத்தில் கலக்கும் நீரின் அளவு என்ன. 1 நிமிடத்தில் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து 1 நிமிஷம் கேட்கறதுனால இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹவர்ஸை வந்து மினிட்ஸாக வந்து மாற்றிக்கிறேன். 3 ஹவர்ஸ்ன்றதெல்லாம் வந்து மினிட்ஸாக வந்து மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மீட்டர் 45 மீட்டர் அகலமுள்ள ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆல் பெருக்கிறேன். 2 45 வந்து பெருக்கிறேன். பெருக்கினா எனக்கு 90ன்னு கிடைக்குது. அப்போ 90 × 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டாக்கா என்ன, ஒரு 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இங்கே எப்படி நிமிஷம்ன்றது கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மாற்றுறோம் இல்லையா, அதே போல் தான் கிலோமீட்டர் வந்து மீட்டராக மாற்றுறோம். 1000 மீட்டர் பை ஹவர் அப்படின்னு கேட்டாக்கா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லையா, 60. ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சல். 1 3 2 6 ஒரு 2 இங்கே அடித்தாக்க 500, இங்கே அடித்தாக்க 500ன்னு சொல்லி வரும். 9 5 45 4500ன்னு கிடைக்கும். 4500ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போது 4500 மீட்டர்ஸ் க்யூப். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2662 தொகையாகும். தனி வட்டியாக கூட்டு வட்டியாக மேலே இங்கிலீஷில் வந்து பார்க்கணும். காம்பவுண்ட்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. அப்போ கூட்டு வட்டி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு வட்டி வரும். கூட்டு வட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வருஷம் கண்டுபிடிக்கிறது. சரி, ஆமாம், அசல் வந்து கண்டுபிடிக்கிறது. அசல் வந்து கண்டுபிடிக்கணும்னு கேட்டாக்க 2662 இன்ட்டு பர்சன்டேஜ், அதாவது இந்த 10% 3 இருக்குது இல்லையா. சரி, இந்த 10% இருக்குது இல்லையா, இந்த 10% வந்து 100ஆல் வந்து கூட்டிக்கணும். தலைகீழாக எழுதணும்னு சொல்லியிருப்பேன். அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கூட்டு வட்டியிலையும் தனி வட்டியிலும் டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன். தனி வட்டியில் ஆண்டையும் பர்சன்டேஜை வந்து பெருக்கி 100ஓட கூட்டிக்கணும், அது வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது. இங்கே கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற பர்சன்டேஜை 100ஓட கூட்டிக்கணும், அதை வந்து கீழே எழுதணும். 110 100 அப்படின்னு எழுதணும். 3 வருஷம் கொடுத்ததுனால 3 டைம் எழுதணும். அப்போ 100/110, 100/110. ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சல். மீதி இருக்கிறது பண்ணிக்க 11 மேலே 100 10 இருக்குது. 11 11 2 11 22, மிச்சம் 4 இருக்குது. 4 11 44, மிச்சம் 2 இருக்குது. 2 11 22, 11 2 11 22, 2 11 22, 11 2 11 22. மீதி இருக்கிறது 2 இருக்குது, 100 இருக்குது, 10 இருக்குது. 2 10 பிறகுனாக்கா 20. 20 × 100 பிறகுனாக்கா 2000. 2000ன்றது சரியான ஆன்சர்.
ஒரு தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகள் இரட்டிப்பாகும் n மடங்கு, அது m மடங்கு, மடங்குனாவே -1 பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். mனாக்க என்ன கொடுக்குறாங்களோ அதோட மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன். n ஆண்டுகள், n இன்ட்டு m-1, m-1 டிவைடட் பை 2 இரட்டிப்பாகுமா, இதுவும் பார்த்தீங்கன்னா மடங்கு தான். இப்போ 2 - 1, 2 - 1ன்னு போச்சுனாக்கா 2ல் 1 போச்சுன்னா 1 தான். அப்போது மீதி இருக்கிறது n இன்ட்டு m-1, m-1 இன்ட்டு nன்றது சரியான ஆன்சர். 15 அட்டைகள் மொத்த எடை, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை. 2.5 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 கிராம் சொல்லியிருக்காங்க, 2.5 கிலோவாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 அட்டைகள் இருக்கான், 15 அட்டை இருக்கான், 15 அட்டை 50 கிராம் இருக்கான். அப்போ இந்த 2.5 கிலோ வந்து நான் பார்த்தீங்கன்னா கிராமை வந்து மாற்றிடுறேன். 2.5 கிலோகிராம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிராமை வந்து மாற்றுறேன். ஏன்னா இங்கே வந்து கிராம் இருக்குது, இங்கே கிலோகிராமில் இருக்குது. 1000 கிலோகிராம் சேர்ந்தது, சரி 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம், 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். 2.5 கிலோன்னு கேட்டாக்க 2000 + ஒரு 500, 2500ன்னு சொல்லி வரும், 2500ன்னு சொல்லி வரும், 2500. 0 கேன்சல், 4 5 5 5 25 50ன்னு வரும். 15 × 50 பெருக்குனா நமக்கு பார்த்தீங்கன்னா 750ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது 48 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகள் கொடுத்துட்டாங்க. சாலை குறுக்கே வெட்டுகளில் போக்குவரத்து விலக்கல் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில், இந்த மீண்டும் HCF LCM வந்து சொல்லியிருப்பேன். அதிகபட்சம்னு கேட்டாக்க HCF வந்து எழுதணும், மீண்டும்னாக்க LCM வந்து எழுதணும்னு சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்மேட்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, மீண்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து LCM வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது பாருங்கள், 48, 72, 108. இதுக்கு வந்து எனக்கு LCM வந்து எடுக்கணும். 2ஆல் எடுத்தால் 24, 36, 54ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2ஆல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கடைசியாக நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து 432ன்னு கிடைக்கும். எல்லாம் LCM எடுத்து பெருக்கி பார்த்தா 432ன்னு கிடைக்கும். இந்த 432 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில், அதான் நிமிஷமாக வந்து மாற்றணும். நிமிஷமாக வந்து மாற்ற போகிறோம். ஆல்ரெடி 7 மணி கொடுத்தாங்க, இப்போ வந்து நிமிஷமாக வந்து மாறணும். ஏன்னா எல்லாமே வினாடிகள் தானே இருக்குது, வினாடிகள் தானே இருக்குது. அந்த வினாடிகளை வந்து மாற்ற போகிறோம். வினாடிகளாக மாற்றுறதுனாக்க ஒரு வினாடிக்கு 60 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு பண்ணாக்கா 60 செகண்ட் இல்லையா. அப்போது 6 6 36, 7 6 42, 7 பண்ணாக்கா 42 வந்துடும். மீதி 420 போச்சுன்னு கேட்டால் மீதி 12 தான் இருக்குது. அப்போ 7 மணி நேரம் 7 நிமிஷம் 12 வினாடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வந்து ஒலிக்கும். பெருக்கி பாருங்கள், 432 வந்து வரும் எல்சிஎம் எடுத்திங்கனாக்க. அடுத்து பாருங்கள், ஏ என்பவர் தனியே ஒரு வேலை 35 நாட்கள் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவரில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். அதாவது இங்கே வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க. இந்த 40% என்ன பண்ணுவாங்க, ஏவோட கூட்டிடுவாங்க. ஏவுடைய வேலை நினச்சிடுறது அப்படி கிடையாது. அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா 40%ன்றது பியோடைய, அதாவது ஏ வந்து 35 நாளில் வேலை செய்கிறான். 35 நாளில் வேலை செய்கிறாங்கன்னாக்கா பி அவரை விட 40% திறமையானவர். 40% திறமையானவர்னா அவரை விட சீக்கிரமாக தான் வந்து முடிப்பார். அது எத்தனை நாள் முடிப்பார், அது வந்து எப்படி போடுன்னு கேட்டாக்க, ஏ வந்து 140 நாட்களையும், அதாவது 140%, பி வந்து பார்த்தீங்கன்னா 100%, இப்படி தான் வந்து எழுதணும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 140%, பி வந்து 100% வந்து செய்வார் அப்படின்னு தான் வந்து கணக்கு எடுக்கணும். அப்படி தான் வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டா 100 × 35, 100 × 35 = 140 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா 1 0 கேன்சல், 1 0 கேன்சல், 2 7 14, 2 7 14, I 7 35, I 7 35, O 2 2, I 2 10. அப்போது 5 5 தான் இருக்குது. அப்போ 5 5 பெருக்குனாக்கா 25 நாட்கள். 25 நாட்கள் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது P + Q வீன் 20% மற்றும் P - Q வீன் 50% சமம் எனில் P/Q என்னன்னு கேட்டிருங்க. இது பர்சன்டேஜ் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டாக்க, P + Q = 50, P - Q = பார்த்தீங்கன்னாக்கா 20ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு டைம் கூட்டுறோம், ஒரு டைம் கழிக்கிறோம். இப்போ பாருங்கள், 50 20 கூட்டுறோம், அப்போ 70. ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா 70. அடுத்து ஒரு டைம் கழிக்கிறோம். கழிச்சாக்க பார்த்தீங்கன்னாக்கா 50ல் 20 போச்சுனாக்கா 30.
ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது 7 3 தான் இருக்குது. அப்போ 7 3ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x மதிப்பு காண்க. HCF மீப்பெரு பொது வகுத்திட்டாக்க HCF வந்து பார்க்கணும். 450 216 இதுக்கு வந்து HCF வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்க 9வது வாய்ப்பால் வந்து எடுக்கிறோம். 9 45 0 அப்படியே வரும். அடுத்து பாருங்க 2 9 18 மிச்சம் 3 வரும். 4 9 36. அடுத்து 2ஆல் வந்து எடுக்கலாம். 2ஆல் எடுத்தாக்க 25 12. அடுத்து வந்து எடுக்க முடியாது. அடுத்து வந்து ஏன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படையாக மாறிடுச்சு, எடுக்க முடியாது. 9 2 18 9 2 18 ஆகிடுச்சு. 18 இருக்கா? அப்போது 23x - 51 = 18. இந்த பக்கம் -51 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். +51 ஆகிடும். +51 18 கூட்டினா நமக்கு 69 ஆகிடும். 69 23x. அப்போது ஓர் 23 3 23 69. அப்போ x = 3. அடுத்தது ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கும், 4வது அலைபேசியானது 30 நிமிடங்கள் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக மீண்டும் இந்த மீண்டும்னாவே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்சிஎம் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். திருப்பி பாருங்கள், அதுதான் எல்சிஎம் வந்து இதுக்கு எடுக்கணும். இதுக்கு வந்து பாருங்கள் எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். 15 20 25 30 இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். எடுத்தாக்க நமக்கு வந்து எனக்கு 300ன்னு சொல்லி கிடைக்கும். 300ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த 300ன்றது பண்ணாக்க நிமிஷமாக இருக்குது. இது நம்ம வந்து டைமாக வந்து மாற்றணும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் கிடைக்க IR 30. அப்போது 5 மணி நேரங்கள் வந்து வரும். இங்கே வந்து ஆல்ரெடி 5 மணிக்கு அடிக்க தான் சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் அடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 5ஓட 5 கூட்டினா 10 மணி நேரத்தில் வந்து திரும்பி வந்து ஒலிக்கும். அதாங்க முடிஞ்சது. ஏதோ ஒரு கொஸ்டின் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வேணுமா வேணாம்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 50 ஃபுல் டெஸ்ட் வந்து நான் வைக்க போகிறேன். அது வந்து நான் ஏப்ரல் மாதம் வைக்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருந்தேன். ஏப்ரல் மாதம் 50 நாள் கொடுத்து லாஸ்ட் 20 நாள் வந்து அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொடுக்கலான்னு இருந்தேன். இருந்தாலும் இப்போயே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிவிடுவீங்க. கரெக்டாக வந்து படிக்க முடியும் உங்களால். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டை எழுத முடியும், படிக்கவும் முடியும். டைம் வந்து கீப் அப் ஆகும்னு சொல்லி தான் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அந்த ஓகேன்னாக்க மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சீக்கிரம் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் அலௌன்ஸ் வந்து கொடுத்துறேன். அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றேன். எந்தெந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் கொடுத்து தான் எனக்கு தெரிய போகுது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.